ஆப்னர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். யாழ் சுன்னாகம் பொது நூலகத்தில் இலத்திரனியல் இரவல் வழங்கும் சேவை அங்குரார்ப்பணம். சுன்னாகம் பொது நூலக இலத்திரனியல் இரவல் வழங்கும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்வு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் மேற்படி நூலக மண்டபத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் செயலாளர் திருமதி சாரதா உருத்திர சம்பவன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஸ்ரீவர்ணன் பிரதம விருந்தினராகவும், யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகர் சி கேதீஸ்வரர் ஆளுகைக்கான புத்தாக்க நிறுவனத்தின் அதிகாரி S சபேஷன், வலிகாமம் வலிய உதவிக்கல்வி பணிப்பாளரும் எழுத்தாளருமான சு ஸ்ரீகுமரன், வலிகாமம் வலிய நூலக இணைப்பாளரும் சேவைக்கால ஆசிரிய ஆலோசகருமான மா தேவகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு யாழ் மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஸ்ரீவர்ணன் சுன்னாகம் பொது நூலகத்தின் முதலாவது வாசகரான சே சிவபிரகாசத்தின் இலத்திரனியல் வாசகர் அட்டையை வழங்கி மேற்படி சேவையை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இதேவேளை யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு அடுத்தபடியாக யாழ் மாவட்டத்தில் சுன்னாகம் பொது நூலகத்தின் இலத்திரனியல் இரவல் வழங்கும் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. போகா மென்பொருள் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்ற இந்த தன்னியமாக்க முறைமை பற்றி அறிமுகத்தை செய்து வச்சு அதன் தொடர்ச்சியாக அந்த அங்குரார்ப்பணம் செய்ய வேண்டும் என்றது எல்லோரது எதிர்பார்ப்பு. அந்த விடயத்தில் அந்த பின்னணியில் நான் சில கருத்துக்களை உள்ளாகியிருக்கிறேன். இந்த தன்னியமாக்க மென்பொருளானது அதாவது கிளவுட் சர்வர்ல நிறுவப்பட்டு அதன் சேவை தொடர்ச்சியாக மக்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த சேவை பலவித பண்புகள் பலவித வசதிகளை கொடுத்து வரும் வேளையில் தற்போது இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு அதில் ஒரு விசேடமான சேவையை வழங்கும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது இரவல் வழங்கும் பொறிமுறையை பாரம்பரிய முறையிலிருந்து கண்ணியமாக்கப்பட்ட முறைகளுக்குள் உள்ளகத்தி செல்லும் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு. இது என்ன என்ற பின்னணி நான் கூற வேண்டும். இங்கு நூல்கள், அதாவது இந்த நூலகத்தில் காணப்படும் நூல்கள் ஏற்கனவே எங்களோட இந்த தரவு தளத்துல அந்த விவரங்கள் உள்ளிடப்பட்டு, அதாவது பிப்ளியோகிராபி டீடைல்ஸ் நூல் விவரங்கள் உள்ளிடப்பட்டு அந்த ஒவ்வொரு நூலுக்கும் தனித்துவமான பட்டைக்கோடு, அதாவது பார்கோட் ஒட்டப்பட்டு இருக்கிறது. அது முதலாவது பிள்ளை. அடுத்தபடியாக இங்கு பதியப்பட்ட வாசகர்கள் பகுக்கப்பட்டு அவர்கள் வகையினருக்கு ஏற்ப அவர்களுடைய தனித்துவமான விவரங்களை உள்ளிட்டு வாசக விவரங்கள் அதே தரவுத்தளத்தில் மீளப்படுகிறது. மறக்காம ஏப்ல HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.